ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இப்போது நிறைய பேர் நம்ம எல்பிஜி கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறோம். புக் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து புக் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வழிகள்லாம் நம்ம சிலிண்டரை வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இண்டேன் கேஸாக இருக்கட்டும், ஹெச்பி, அதே மாதிரி பாரத் கேஸாக இருக்கட்டும், நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா வழிகளையும் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தரப்புலேருந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. 12 மார்ச் தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 50 லட்சம் சிலிண்டர் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் எல்பிஜி ப்ரொடக்ஷன், டொமஸ்டிக் கேஸ் இருக்குது பார்த்திங்களா, சமையல் எரிவாயுக்கான வீட்டு சமையல் உபயோகத்துக்கான கேஸ்னுடைய உற்பத்தி வந்து 28% உயர்த்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் யாரும் வந்து போலியான வதந்திகளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வதந்திகளை நம்பாதீங்க, மிஸ்இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி ரூமர்ஸ்லாம் நம்பாதீங்க. எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து போதுமான அளவு இருப்பு இருக்குது, அதாவது வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் போதுமான அளவு இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு கேஸ் கம்பெனி வாரியாக எந்தெந்த வழிகள்லாம் நம்ம கேஸ் சிலிண்டர் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டேனு, இந்த இண்டேனுடைய வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்தந்த வழிகளில் நீங்கள் வந்து கேஸ் புக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணலாம். அல்லது மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கான நம்பர் கொடுத்துருக்குறாங்க, இது மூலமாக புக் பண்ணுங்கள். எஸ்எம்எஸ் அல்லது ஐவிஆர்எஸ் மூலமாக புக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, இந்த நம்பர் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்பர் மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் ஒன் ஆப் அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலமாகவும் நீங்கள் புக் பண்ணலாம். பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப் மூலமாக பண்ணலாம். அல்லது வெப்சைட் மூலமாக பண்ணணுன்னா வெப்சைட்டினுடைய அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க, cx.indianoil.in. இந்த வெப்சைட் மூலமாக புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹெச்பி கேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஹெச்பி பே மொபைல் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக புக் பண்ணிக்கோங்க. ஹெச்பி எனி டைம் அப்படிங்கிற ஒரு ஐவிஆர்எஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பரில் இருந்து நீங்கள் புக் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ்டு கால் கொடுத்து புக் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் மூலமாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் myhpgas.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர்த்து ஒன்லி ஹெச்பி மட்டும் பார்த்தீங்கன்னா உமாங் மொபைல் ஆப் மூலமாகவும் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணலாம். இதை தவிர்த்து அமேசான், பேடிஎம், ஃபோன்பே அல்லது எனி பிபிஎஸ் எனேபிள்டு வேலட்ஸ் ஆர் பேங்க் ஆப்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து அண்டர் பில் செக்ஷனில் போயிட்டு, அண்டர் பில் செக்ஷன் யூட்டிலிட்டிஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சிலிண்டர் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட்டுட்டோம் அப்படின்னா சிஎஸ்சி சென்டர், கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்ஸ் மூலமாக புக் பண்ணலாம். அல்லது அந்த ஹெச்பி கேஸ் டீலர்ஷிப் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க மூலமாகவும் புக் பண்ணலாம். இது ஹெச்பி கேஸ்க்கானது. அடுத்ததாக பாரத் கேஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ஆப்ஷன் மூலமாக புக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறது. ஸோ இந்த ஆன்லைன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் புக் பண்ண முடியும். அப்படி இல்லைனா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். இது ஒரு ஆப்ஷனு. ரெண்டாவதாக எஸ்எம்எஸ் மூலமாக வந்து புக் பண்ணுறதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்எம்எஸ் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், பாரத் கேஸில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து இந்த 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக ஐவிஆர்எஸ் மூலமாகவும் நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம். ஐவிஆர்எஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசும். இதான் அந்த நம்பரு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த நம்பர் மூலமாகவும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் ஆப் இருக்குது. ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ரெண்டுக்கான மொபைல் ஆப் இருக்குது. மொபைல் ஆப் மூலமாகவும் புக் பண்ணலாம். ஸோ மொபைல் ஆப்னுடைய பேர் வந்து பாருங்கள், புக் யுவர் எல்பி சிலிண்டர் அண்ட் மேக் பேமெண்ட் வித் மொபைல் ஆப் அண்ட் ஆண்ட்ராய்டு ஐஃபோன்ஸ் அண்ட் டூ மச் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் ஆப் பேர், இங்கே மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பாரத் கேஸ் அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா பாரத் கேஸ்னுடைய மொபைல் ஆப் வரும். இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸ்கிப் லாகின் கொடுத்து நீங்கள் உடனடியாக வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.